Welcome to Wang English Padikalam channel. I am your English teacher Moganapriya speaking. In this class, we are going to see error spotting, which is one of the most important topic in public exams. We are going to see bilingually. English grammar error spotting. The question will be spot the error and correct the sentence in the 5 mark section. கொஷின் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா ஸ்பாட் த எரர் அண்ட் கரெக்ட் த சென்டென்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கீழே ஒரு 5 சென்டென்சஸ் கொடுத்துருப்பாங்க. அதில் எந்த இடத்துல எரர் இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு அந்த எரரை நாம் கரெக்ட் பண்ணி கரெக்ட் சென்டென்ஸாக நம்ம கொடுக்கணும். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. இன்கரெக்ட் கொஷின் பாருங்கள். ஐ சா an one-eyed man அப்படின்னு இருக்குது. ஐ சா a one-eyed man இதுதான் கரெக்டான ஆன்சர். இந்த ஆன் வரக்கூடாது, ஏதான் வரணும் அப்படிங்கிறதுக்கான ரூல்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஆல்ரெடி தனித்தனி டாபிக்ஸில் நம்ம பார்த்துருக்கோம். தனித்தனி டாபிக்ஸ்க்கு எல்லாத்துக்குமே வீடியோஸ் இருக்குது. அந்த வீடியோஸ் ஒன்ஸ் நீங்கள் பார்த்துட்டீங்க அப்படின்னா இந்த ரூல்ஸ் எல்லாம் ஈஸியாக நம்மளால் அனலைஸ் பண்ணிக்க முடியும். ஹவு டு ஸ்பாட் த எரர் இன் திஸ் செக்ஷன் யூ வில் பி கிவன் அ சென்டென்ஸ் வித் an எரர் இன் இட். ஒரு சென்டென்ஸ் கொடுப்பாங்க, அந்த சென்டென்ஸில் எரர் இருக்கும். ரீட் த சென்டென்ஸ் கேர்ஃபுல்லி அண்ட் ஃபைண்ட் த எரர். எந்த இடத்துல எரர் இருக்குது அப்படிங்கிற அந்த பார்ட்டை நாம் ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு அதையே நம்ம கரெக்ட் பண்ண வேண்டியது இருக்கும். எரர்ஸ் ஆர் ஜென்ரலி டெஸ்டட் இன் த ஃபாலோயிங் ஏரியாஸ். எந்தெந்த ஏரியாஸில் எரர் கொடுக்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிகல்ஸ், ப்ரிப்போசிஷன்ஸ், நம்பர்ஸ் அப்படிங்கிறது வேறு எதுவும் இல்லை. இந்த சப்ஜெக்ட்டுக்கும் வேர்புக்கும், இப்போ சிங்குலர் சப்ஜெக்ட் அப்படின்னா வேர்ப் வித் எஸ் தான் வரணும். அதுவே உங்களுக்கு பாஸ்ட் சென்டென்ஸாக இருந்துச்சுன்னா அந்த இடத்துல பாஸ்ட் வேர்ப் தான் வரணும். அப்போ சப்ஜெக்ட்டுக்கும் உங்களுக்கு வேர்புக்கும் ஒரு கோஆர்டினேஷன் இருக்கணும். அதையும் நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறது தான் கன்கார்ட். யூசேஜ் ஆஃப் ராங் வேர்ட்ஸ், யூசேஜ் ஆஃப் டென்ஸ், யூசேஜ் ஆஃப் கன்ஜங்ஷன், யூசேஜ் ஆஃப் அட்வர்ப்ஸ் அண்ட் adjectives, words order, question tag, conditional clauses, conjunctions and concord. இந்த டாபிக்ஸில் தான் நம்மளுக்கு எரர் கொடுக்க முடியும். எரர் இருக்கான்னு ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக இந்த டாபிக்ஸ் எல்லாம் நம்ம கண்டிப்பாக என்ன பண்ணியிருக்கணும்னா ஆல்ரெடி பண்ணியிருக்கணும். இந்த டாபிக்ஸுக்குரிய வீடியோஸ் எல்லாமே நம்ம தனித்தனியாக போஸ்ட் பண்ணியிருக்கோம். அதெல்லாம் ஒன்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னாவே அந்த எரர் ஸ்பாட்டிங் அப்படிங்கிறத ஈஸியாக நம்மளால் ஐடென்டிஃபை பண்ணி ஃபுல் மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் ஆர்டிகல்ஸில் பார்ப்போம். வேர்ட்ஸ் லைக் ஒன், யூனிவர்சிட்டி, யூனிவர்சல், யூஸ்ஃபுல், யூனிக், யூனியன், யூரோப் preceded by the article a, not an. இப்போ ஆர்டிக்கல் அப்படின்னாவே ஏ அண்ட் த இந்த 3 தான் யூஸ் பண்ணுவோம். இந்த 3 தான் ஆர்டிக்கலுமே கூட. ஏ உங்களுக்கு இந்த இடத்துல யூஸ் பண்ணுவோம்னா கான்சனன்டல் சவுண்ட் வர இடத்துலலாம் ஏ யூஸ் பண்ணுவோம். ஆன் வவல் சவுண்ட் வர இடத்துலலாம் ஆன் யூஸ் பண்ணுவோம். அதுக்கு பதிலாக இப்படி கூட நம்ம ஞாபகம் வச்சுருப்போம். ஏஇஐஓயு வந்தால் நம்ம ஆன் யூஸ் பண்ணணும் அப்படின்ட்டு. அப்படி பார்த்தா இங்கே ஒன்னு, யூனிவர்சிட்டி, யூனிவர்சல், யூஸ்ஃபுல், யூரோப் இதெல்லாமே உங்களுக்கு வவல் தான். ஆனால் இங்கெல்லாம் நம்ம என்ன யூஸ் பண்ண மாட்டோம், ஆன் யூஸ் பண்ண மாட்டோம், தான் யூஸ் பண்ணுவோம். ரீசன் என்னென்னா அங்கெல்லாம் உங்களுக்கு வவல் சவுண்டு கிடையாது. ஒன் அப்படிங்கிறது டபிள்யூ சவுண்டு, யூரோப் அப்படிங்கிறது ஒய் சவுண்டு. அந்த மாதிரி உங்களுக்கு சவுண்டை வச்சு தான் நம்ம இன்னமும் கூட ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா எக்ஸம்ஷன்ஸ் ஞாபகம் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ரூல்ஸ் அண்டர் வர்றது எல்லாமே கரெக்டு தான். இப்போ ஒன் யூஎன் வர இடத்துல வர இடத்துல ஏ யூஸ் பண்ணுவோம், யூஎன் வர இடத்துல யூஸ் பண்ணுவோம். அப்படிங்கிறதெல்லாம் நம்ம ஞாபகம் வச்சுட்டோன்னா நம்ம ஈஸியாக ஒரு சென்டென்ஸை எரர் ஸ்பாட் பண்ணி அதுக்குரிய கரெக்ட் ஆன்சர் கொடுக்க முடியும். half is followed by the article a. I have taken half the day leave கிடையாது, half a day leave. I bought half the liter of milk கிடையாது, I bought half a liter of milk. அப்ரிவேஷனில் பிகினிங் வித் LMNSFHல உங்களுக்கு ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா அதுக்கு முன்னாடி நம்ம ஆன் யூஸ் பண்ணுவோம். எல், எம், என் இதெல்லாமே இ சவுண்டு வருது. அதனால் ஆன் அப்படின்ற வவல் யூஸ் பண்ணுறோம். ரூல் நம்பர் 4 பாருங்கள். வேர்ட்ஸ் வித் அவர், ஆனஸ்ட், ஆனரபிள் எக்ஸெட்ரா ஆர் ப்ரொசீடட் வித் த ஆர்டிக்கிள் ஆன். இங்கெல்லாம் ஆன் தான் யூஸ் பண்ணுவோம், யூஸ் பண்ண மாட்டோம். ஏன்னா ஆனர், ஆனஸ்ட், ஆனரபிள் அப்படின்ற ஓ சவுண்டில் ஸ்டார்ட் ஆகும். அதனால் உங்களுக்கு ஆன் அப்படிங்கிற வவல் யூஸ் பண்ணுவோம். டெஃபினிட் ஆர்டிக்கிள் பாருங்கள்.
The is used before. டெஃபினிட் ஆர்டிகிளுக்கு ஒரு 9 பிளஸ் 1 ஆர் 10 ரூல்ஸ் இருக்கு. அந்த 10 ரூல்ஸ ஃபாலோ பண்ணோம் அப்படின்னாவே, எந்த இடத்துலலாம் டெஃபினிட் ஆர்டிகிள் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது ஈஸியா நம்மனால தெரிஞ்சுக்க முடியும். சூப்பர்லேட்டிவ் டிகிரி. சூப்பர்லேட்டிவ் டிகிரி எந்த இடத்துலலாம், த மோஸ்ட், த இஎஸ்டி வந்து அது சூப்பர்லேட்டிவ். யுனிக் ஆப்ஜெக்ட்ஸ் பாருங்க. த சன், த மூன், த எர்த் ஒண்ணே ஒண்ணு தான் உலகத்துல இருக்கு. யுனிக் ஆப்ஜெக்ட் அப்படின்னா, அந்த இடத்துல த யூஸ் பண்ணுவோம். ரிவருக்கு முன்னாடி, சீக்கு முன்னாடி, குரூப் ஆஃப் ஐலாண்டுக்கு முன்னாடி, மவுண்டன் ரேஞ்சஸ்க்கு முன்னாடி, ஹோலி புக்ஸ் அண்ட் எபிக்ஸ், ராமாயண், மகாபாரதம், குரான், பைபிள் இந்த இடத்துலலாம் த. மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட், கிட்டார், வயலின் இந்த இடத்துலலாம் த. டைரக்ஷன்ஸ் த சவுத், த ஈஸ்ட், த நார்த். வேர்ல்ட் வண்டர்ஸ் அண்ட் ஹிஸ்டாரிக்கல் மான்யூமெண்ட்ஸ் நம்மளுக்கு தெரியும். நைல் இஸ் த லாங்கஸ்ட் ரிவர் அப்படின்னு இன்கரெக்ட் சென்டென்ஸ்ல கொடுத்துருக்காங்க. கரெக்ட் சென்டென்ஸ்ல த நைல், ஏன்னா அது ரிவருடைய நேம். ஷீ பிளேட் வயலின். அந்த இடத்துல வயலின் அப்படிங்கிறது மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட், அதனால அங்கே நம்ம என்ன கொடுக்குறோம், த கொடுக்குறோம். த சன் ரைசஸ் இன் ஈஸ்ட். நம்ம முன்னாடி என்ன பார்த்துருக்கோம், யுனிக் ஆப்ஜெக்ட்ஸ்க்கும் த போடணும், டைரக்ஷன்ஸுக்கும் த போடணும். அப்போ த சன் ரைசஸ் இன் த ஈஸ்ட் தான் கரெக்ட். இவ்வளோதான். இப்படி தான் உங்களுக்கு எரர் ஐடென்டிஃபை பண்ணி அந்த இடத்துல நாம் கரெக்ட் பண்ணோம்னா நம்மளுக்கு மார்க் ஈஸியாக கிடைக்கும். ரூல் நம்பர் 6. Suitable articles should be placed if the sentence is wrong due to the omission of articles. இப்போ ஒரு இடத்துல ஆர்டிக்கிள் இல்லை, அந்த சென்டென்ஸ் ரீட் பண்ணும்போது லேக்கிங்காக தெரியுது அப்படின்னா அங்கே நம்ம என்ன யூஸ் பண்ண வேண்டியது இருக்கும், ஆர்டிக்கிள் யூஸ் பண்ண வேண்டியது இருக்கும். ஐ ஹாவ் ஹெடேக், ஏதோ பிளாங்காக இருக்கிற மாதிரி இருக்குது. ஐ ஹாவ் அ ஹெடேக். இப்போ சென்டென்ஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இந்தியா டிஃபீட்டட் ஸ்ரீலங்கா பை இன்னிங்ஸ், பை அன் இன்னிங்ஸ். Rule 7. Generally, proper nouns and subjects or languages do not take any article before them. இப்போ சப்ஜெக்டோ லாங்குவேஜோ எந்த ஆர்டிக்கலும் எடுத்துக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. ஷீ கேன் ஸ்பீக் த ஹிந்தி கிடையாது, ஷீ கேன் ஸ்பீக் ஹிந்தி. மை ஃப்ரெண்ட் ரிசைட்ஸ் அட் த சென்னை கிடையாது, அட் சென்னை. ரூல் நம்பர் 8. Words like prefer, inferior, superior, senior, interior, anterior, posterior should be followed by the preposition to and not by then. இப்போ பாருங்க, வேர்ட்ஸ் ஐஓஆர் ப்ரிஃபரை தவிர மற்றதெல்லாம் ஐஓஆரில் எண்ட் ஆகிற வேர்ட்ஸ் எல்லாமே அதுக்கு அப்புறம் டூ தான் எடுத்துக்கும், தேன் எடுத்துக்காது. ஐ ப்ரிஃபர் காஃபி, தேன் டீ. ஐ ப்ரிஃபர் காஃபி, டூ டீ. ஒன் இஸ் சீனியர், தேன் குரு, டூ குரு. ரூல் நம்பர் 9. டிஃபரன்ஸ் இன் த யூசேஜ் ஆஃப் பிட்வீன், அமாங். பிட்வீன் 2 பேர் மட்டும் இருந்தால் பிட்வீன், 2 பேர்த்துக்கு மேலே இருந்தால் அமாங். பிட்வீன் டிஸ்ட்ரிபியூஷன் இன்வால்விங் ஒன்லி 2 persons or things. Among distribution involving more than 2 or more person or thing. Incorrect question பாருங்க. There is no friendship among Kala and Mala. 2 பேர் தான், அதனால there is no friendship between Kala and Mala. The brothers shared the profit between themselves. The brothers shared the profit among. brothers நிறைய பேர், more than 2 அப்படிங்கிற மாதிரி இருக்கிறதுனால அந்த இடத்துல among யூஸ் பண்ணுறோம். Difference between the usage of besides, beside. Besides இதை தவிர இன்னொன்னும், ப்ளஸ் அப்படின்னு, அடிஷன் அப்படின்னா besides, beside அப்படின்னா by the side of. I can speak English beside Hindi கிடையாது, besides Hindi. There is a church besides our school கிடையாது, beside our school. Difference between the usage of after and behind. After அப்படிங்கிறது use with time, behind அப்படிங்கிறது used with place. இது நம்ம யூஸ்வலாக நம்மளுக்கு டவுட் வர சென்டென்ஸ் தான் அது. பிஹைண்டும் ஆஃப்டரும் எந்த இடத்துல யூஸ் பண்ணணும் அப்படின்ட்டு. ஐ நெவர் டூ எனி ஒர்க் பிஹைண்ட் 10 கிடையாது, ஆஃப்டர் 10. மை ஸ்கூல் இஸ் ஆஃப்டர் த டெம்பிள் கிடையாது, பிஹைண்ட் த டெம்பிள். ஆஃப்டர் அப்படிங்கிறது டைம், பிஹைண்ட் அப்படிங்கிறது பிளேஸ். டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த யூசேஜ் ஆஃப் சின்ஸ் அண்ட் ஃபார். சின்ஸ் அந்த இடத்துல யூஸ் பண்ணுவோம், ஃபார் எந்த இடத்துல யூஸ் பண்ணுவோம். refers, since refers to specific time, for refer to the period of time. இன்னமும் நான் ஈஸியான க்ளோத் சொல்கிறேன் பாருங்க. since long durationக்கு, for short durationக்கு. இப்போ ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ், இட் ஹாஸ் பீன் ரெய்னிங் since 5 hours கிடையாது, for 5 hours. he has been working here for 2001 கிடையாது, since 2001. அப்போது ஈஸியாக நம்ம ஞாபகம் வச்சுக்கணுன்னா, சின்ஸ்ங்கிறது லாங் டியூரேஷனை டினோட் பண்ணும்போது, ஃபார் அப்படிங்கிறது ஷார்ட் டியூரேஷனை டினோட் பண்ணும்போது. டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த யூசேஜ் ஆஃப் ஆன், அப்பான்.
அதே மாதிரி கீழே பாருங்கள் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த யூசேஜ் ஆஃப் இன் இன்டோ இந்த ரெண்டுக்கும் ஒரே ஒரு சின்ன ரிலேஷன் இருக்குது. ஆன் இன் ரெண்டுமே ரெஸ்ட்டில் இருக்கும்போது யூஸ் பண்ணுற வேர்ட்ஸ். அப்பான் இன்டூ ரெண்டுமே மூமெண்ட்டில் மோஷனில் இருக்கும்போது யூஸ் பண்ணுற வேர்ட்ஸ். கீழே எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். மை புக் இஸ் அப்பான் த டேபிள் கிடையாது, ஆன் த டேபிள். அதே மாதிரி கீழே மை ஐடி கார்டு இஸ் இன்டூ த பேக் கிடையாது, இன் பேக். அப்போ ரெண்டுமே ரெஸ்ட்டில் இருக்கும்போது மை புக் இஸ் ஆன் த டேபிள், மை ஐடி கார்டு இஸ் இன் மை பேக். த கேட் ஜம்ப்ட் ஆன் த வால் upon the wall. She jumped in the wall into the well. Jumped in the well கிடையாது, into the well. ரெஸ்ட்டில் இருக்கும்போது in on யூஸ் பண்ணுவோம், மூமெண்ட்டில் இருக்கும்போது upon into யூஸ் பண்ணுவோம் according to the usage of the sentence. Difference between the usage of by and with. By அப்படின்னா doer or person. With அப்படிங்கிறது instrument or object. The letter was posted with Raja கிடையாது, by Raja. Brutus stabbed Caesar by a dagger கிடையாது, with a dagger. Known வரும்போது ரூல் நம்பர் 10, known வரும்போது as வரும், called வரும்போது as வராது. Patel is known the Iron Man of India இல்லை, known as the Iron Man of India. This is called as a synthetic கிடையாது, this is called a synthetic. அப்போ known அப்படின்னு வர்ற இடத்துல as கண்டிப்பாக வரணும், called வர்ற இடத்துல as வரக்கூடாது. இது நம்ம ஏன் இப்படி செப்பரேட் பண்ணி கொடுத்துருக்கோம் அப்படின்னா, நோன் ஆஸ் இந்த ரெண்டுமே ஒரே கான்டெக்ஸ்டில் யூஸ் பண்ணலாம். ஆனால் நோன் வரும்போது ஆஸ் யூஸ் பண்ணி ஆகணும், கால்டு வரும்போது யூஸ் பண்ணக்கூடாது. அதனால தான் இந்த ரெண்டு வேர்டையும் சேர்த்து கொடுத்துருக்கோம். ரூல் நம்பர் 11, சம் வேர்ப்ஸ் வில் டேக் தயர் ஓன் ப்ரிப்போசிஷன்ஸ் ஒன்லி. ஒரு சில வேர்ட்ஸ் அதுக்குரிய ப்ரிப்போசிஷன்ஸ் மட்டும்தான் எடுத்துக்கும். அப்போ ரொம்ப ரொம்ப ஈஸி இந்த ரூல்ஸை ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு. ஏன்னா லிசன் டு, நாக்டு அப்படிங்கிறது அட்டு கூட மட்டும்தான் வரும். நாக்டு வந்துச்சுன்னா டூ போடக்கூடாது, நாக்டு டூ போடக்கூடாது, நாக்ட் ஆன் போடக்கூடாது, நாக்ட் அட். கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஆன் தான், மீட் வித், ஹோப் ஃபார், குட் அட். குட் இன்னு நம்ம அடிக்கடி தப்பு பண்ணுவோம், குட் அட். அரைவ் அட், புவர் இன், சக்சீட் இன், கான்ஃபிடென்ட் ஆஃப் ஆர் அபவுட், ராதர் தென், லீவ் ஃபார், சஃபரிங் ஃப்ரம், சிம்பத்தைஸ் வித். இந்த வேர்ப்ஸ் எல்லாம் இதுக்குரிய ப்ரிப்போசிஷன்ஸ் மட்டும்தான் எடுத்துக்கும். He is leaving to Chennai, for Chennai. Suffering with இல்லை, suffering from. Listen the music இல்லை, listen to music. இந்த ரூல் ரொம்ப ரொம்ப ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கக்கூடிய ரூல், தப்பு பண்ண முடியாது அப்படிங்கிற ரூல்ஸில் இதுவும் ஒன்று. ரூல் நம்பர் 12, சம் வேர்ப்ஸ் வில் நாட் டேக் எனி ப்ரிப்போசிஷன்ஸ் சின்ஸ் தே ஆர் ட்ரான்சிட்டிவ். இந்த வேர்ப் எல்லாம் ட்ரான்சிட்டிவ் இன்ட்ரான்சிட்டிவ்னா என்ன அப்படிங்கிறதுக்கும் நம்மளுக்கு தனியான வீடியோஸ் நம்ம போஸ்ட் பண்ணியிருக்கோம். எல்லாத்துக்குமே இதில் இருக்கிற கிராமட்டிக்கல் காம்படென்சிஸ் எல்லாத்துக்குமே தனித்தனியாக வீடியோஸ் ரூல்ஸோட போஸ்ட் பண்ணியிருக்கோம். அதனால் அது சர்ச் பண்ணிக்கோங்க. டிஸ்கஸ், டிஸ்கிரைப், ஆர்டர், ரெக்ரெட், ரெக்வஸ்ட், ஸ்ட்ரெஸ், எம்பசைஸ் இது எல்லாத்துக்குமே எந்த ஒரு ப்ரிப்போசிஷனும் வராது. ஹீ டிஸ்கஸ்ட் அபவுட் வராது, ஹீ டிஸ்கஸ்ட். ஐ ஹாவ் ஆர்டர்டு தான் வரும், ஹீ ரெக்வஸ்டட் தான் வரும். அது கூட எந்த ப்ரிப்போசிஷன்ஸும் நம்ம ஆட் பண்ண மாட்டோம். சம் வேர்ப்ஸ் ஜென்ரலி டு நாட் டேக் ப்ரிப்போசிஷன்ஸ். ஒரு சில வேர்ப்ஸ் ப்ரிப்போசிஷன்ஸ் எடுத்துக்காது. இதுக்கு முன்னாடி பார்த்த ரூல் மாதிரியே தான், அதோட கண்டினியூஷன்ஸ் தான். ஷீ என்டர்ட் இன் டு த ரூம் கிடையாது, ஷீ என்டர்ட் த ரூம். He accompanied with his friend கிடையாது, he accompanied his friend. He told to வராது, he told. I have answered to வராது, I have answered. Rule 14, some more errors which we commonly commit in prepositions. ஒரு சில இன்னும் கொஞ்சம் errors பாருங்க prepositionsல. Smoking is injurious for health. இதை நம்ம அடிக்கடி கேட்டதுனால தப்பு பண்ண மாட்டோம். தியேட்டர்ஸில் மூவிஸ் பார்க்கும்போது அதனால் இது தப்பு வராது. ஸ்மோக்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த் அப்படின்றது ஞாபகம் வந்துடும். இருந்தாலும் எக்ஸாமில் உட்காரும்போது ஒரு டவுட் வரும், டூவா ஃபாரா அப்படின்ட்டு. அதுக்கான ரூல்ஸ் தான். த சில்ட்ரன் வேர் சிட்டிங் பிலோ அ ட்ரீ கிடையாது, அண்டர் அ ட்ரீ. வாட்டர் பாயில்ஸ் ஆன் கிடையாது, அட். ரூல் நம்பர் 15, கன்கார்ட், சப்ஜெக்ட் வித் வேர்ப், அக்ரிமெண்ட், அக்ரிமெண்ட் பிட்வீன் சப்ஜெக்ட் அண்ட் வேர்ப் அப்படி கூட நம்ம எடுத்துக்கலாம். நவுன் கம்மிங் ஆஃப்டர் த ஃப்ரேசஸ் லைக் ஒன் ஆஃப் த ஷுட் பி இன் ப்ளூரல் ஃபார்ம் ஒன்லி. ஆஃப் த, ஒன் ஆஃப் த, சம் ஆஃப் த, நன் ஆஃப் த, ஈச் ஆஃப் த, வெரி ஃபியூ ஆஃப் த. இந்த ஆஃப் த அப்படிங்கிற வேர்டுக்கு அப்புறம் ஒரு நவுன் வந்துச்சுன்னா
அது கண்டிப்பாக ப்ளூரல் நவுன் தான். அதுக்குரிய வேர்பு சிங்குலர் வேர்ப். இப்போது ஒன் ஆஃப் த பிரதர்ஸ் கரெக்ட் ஆன்சர்ஸ் பார்த்துக்கோங்க. ஒன் ஆஃப் ஹிஸ் பிரதர்ஸ் ஈஸ், ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்கோர்டு, பிளேயர்ஸ் பர்ஃபார்ம்டு. இந்த நவுன் எல்லாமே உங்களுக்கு ப்ளூரல் ஃபார்ம் தான். வேர்ப் உங்களுக்கு சிங்குலர் வேர்ப். ஈஸு, ஹேஸு, வாஸ், வேர்ப் வித் எஸ், இதெல்லாம் உங்களுக்கு சிங்குலர் வேர்ப். ஈஸ், ஹேஸ், வாஸ் அண்ட் வேர்ப் வித் எஸ் இதெல்லாமே உங்களுக்கு சிங்குலர் வேர்ப். கண்டிப்பாக சிங்குலர் வேர்ப் தான் வரும், ப்ளூரல் நவுன் வரும். நம்ம எப்போவுமே ப்ளூரல் நவுன் வந்தால் ப்ளூரல் வேர்ப் அப்படின்னு நம்ம படித்து பழகியிருப்போம். ஆனால் இந்த ஆஃப் த ஃபார்மேட்டுக்கு மட்டும் நவுன் உங்களுக்கு ப்ளூரலாக தான் வரும், வேர்ப் சிங்குலராக தான் வரும். ஏன்னா ஒன், சம், நன், ஈச், வெரி ஃபியூ இதெல்லாம் வருது இல்லையா, இதெல்லாம் நம்ம சிங்குலராக எடுத்துக்குவோம். அதனால் வேர்ப் வந்து உங்களுக்கு சிங்குலராக தான் வரும். ரூல் 16, 2 nouns connected to a singular subject. 2 நவுனு சிங்குலர் சப்ஜெக்ட் கூட கனெக்ட் ஆயிருந்ததுன்னா, as well as, in addition to, together with, along with, either or neither, takes a singular verb only. The house with its content were injured இல்லை was injured. Neither Kamala nor Vimla is intelligent. இப்போ இந்த இன் அடிஷன் ஆஸ் வெல் அஸ் டுகெதர் வித் அலாங் வித் இது எல்லாமே உங்களுக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வேர்ட்ஸ் எல்லாம் வரும்போது வேர்பு சிங்குலர்னு சொல்லிட்டாங்க. இதில் ஒரே ஒரு எக்ஸம்ஷன் என்னென்னா, எய்தர் ஆர் நெய்தர் நார் வரும்போது மட்டும் அந்த கடைசியாக இருக்கு இல்லையா, இப்போ நெய்தர் கமலா நார் விமலா வருது இல்லையா, இந்த இடத்துல விமலான்னு சிங்குலர் வந்ததுனால ஈஸ் யூஸ் பண்ணுறோம். இல்லை பாய்ஸ் நார் பாய்ஸ் அப்படின்னு வந்திருந்தா, நார் கேர்ள்ஸ் அப்படின்னு வந்திருந்தா நம்மளுக்கு கரெக்ட் சென்டென்ஸில் ஆரே தான் வந்திருக்கும் நம்மளுக்கு. வேர்ப் அதுதான் ரூல். மற்றபடி ஆஸ் வெல் அஸ், இன் அடிஷன், டுகெதர் வித், எலாங் வித், எய்தர் இது எல்லாமே வந்துச்சுன்னா, எய்தர் மட்டும் வந்துச்சுன்னா உங்களுக்கு சிங்குலர் வேர்பு தான் ஃபாலோ பண்ணுவோம். நெய்தர் நார் எய்தர் ஆர் வர்ற இடத்துல மட்டும் நார் ஆர் ஆருக்கு பக்கத்தில் இருக்கிற சப்ஜெக்டு சிங்குலராக இருந்தால் சிங்குலர் வேர்ப், ப்ளூரலாக இருந்தால் ப்ளூரல் வேர்ப். Acronyms are considered as singular and so they takes a singular verb. இப்போ அக்ரோனம்ஸ் எல்லாமே சிங்குலராக எடுத்துகிட்டு எய்ட்ஸ் அப்படிங்கிறது ப்ளூரல் தான், ஆனால் சிங்குலர் தான் யூஸ் பண்ணுவோம் வேர்பு. யூனிசெஃப் அப்படிங்கிறதும் நம்மளுக்கு சிங்குலர் வேர்ப் தான் யூஸ் பண்ணணும். When two subjects express a single idea, they take a single verb. Slow and steady win the race கிடையாது, wins the race. The cup and saucer are placed. இந்த ரெண்டுமே ஒரே ஐடியா தான் கொடுக்குது, ரெண்டு சேர்த்து தான் எப்போவுமே நம்ம சொல்லுவோம். அதனால சிங்குலர் வேர்ப் எடுத்துக்குவோம். Singular and plural words like luggage, furniture, deer, staff, information, baggage, etc. always singular. இது எல்லாமே எப்போவுமே சிங்குலராக தான் வரும். இதுக்கெல்லாம் ப்ளூரல் ஃபார்ம் கிடையாது, ப்ளூரல் எஸ் ஆட் பண்ணக்கூடாது. Phrases like a lot of, some of, most of, etc. singular when they are followed by amount or quality. Plural when they are followed by a number. இப்போ a lot of, some of, most of அப்படின்னு வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அதில் உங்களுக்கு அமௌண்ட் இல்லைன்னா குவாலிட்டியை அது மென்ஷன் பண்ணுச்சு அப்படின்னா அந்த இடத்துல நாம் சிங்குலர் வேர்ப் யூஸ் பண்ணுவோம். அதுவே நம்பரை உங்களுக்கு மென்ஷன் பண்ணுச்சு அப்படின்னா அந்த இடத்துல ப்ளூரல் வேர்ப் யூஸ் பண்ணுவோம். கீழே எக்ஸாம்பிள் பாருங்கள். a lot of work ought to be finished. lot of work அப்படிங்கிறது உங்களுக்கு குவான்டிட்டி குறிக்குது, அதனால் ஈஸ். a lot of students அப்படிங்கிறது நம்பர் குறிக்குது, அதனால் ஆர். Number 21, some nouns take plural verb only. They are police, people, cattle, livestock, children, etc. இது எல்லாமே உங்களுக்கு சிங்குலர் மாதிரி தெரிஞ்சாலுமே கூட அதுக்கு எல்லாத்துக்குமே நாம் ப்ளூரல் வேர்ப்ஸ் தான் யூஸ் பண்ணுவோம். த கேட்டில்ஸ் ஆர் கிரேசிங் வராது, கேட்டில் ஆர் கிரேசிங் தான். போலீஸ் ஈஸ் வராது, போலீஸ் ஆர். சிங்குலர் மாதிரி தெரிஞ்சாலும் இது எல்லாத்துக்குமே நம்ம எஸ் யூஸ் பண்ண மாட்டோம், ஆனால் வேர்ப் மட்டும் ப்ளூரல் வேர்ப் யூஸ் பண்ணுவோம். ரூல் நம்பர் 22, ப்ளூரல் ஃபார்ம் ஆஃப் சன் இன் லா அண்ட் பாசர் பை ஆர் sons in law and passers by. I have 2 son-in-laws கிடையாது, 2 sons in law. Several passer bys have seen it கிடையாது, several passers by தான் கரெக்ட் ஆன்சர்.
Rule number 23. Few words take both singular and plural forms such as sheep, dozen, scenery, scissors, trousers. இது எல்லாமே உங்களுக்கு சிங்குலராகவும் எடுத்துக்கலாம் ப்ளூரலாகவும் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. He bought 3 dozens of mangoes. He bought 3 dozen of mangoes. Get me a scissor. Get me a scissors. வந்தாலுமே scissors எஸ் யூஸ் பண்ணலாம். The plural form of mouse. Mouses நம்ம யூஸ் பண்ணிடக்கூடாது. mice, loose, lice, man, men, child, children. Incorrect. I saw a cat chasing the mouses. இல்ல 2 mice. Rule number 25. Both the coordinate conjunction and subordinate conjunction should not occur in the same sentence. Coordinate conjunctionும் subordinate conjunctionும் ஒரே சென்டென்ஸில் யூஸ் பண்ணக்கூடாது. Though he is rich. இது though அப்படின்றது subordinating conjunction. பட் அப்படிங்கிறது கோஆர்டினேட் கன்ஜங்ஷன். இது ரெண்டுமே ஒரே இடத்துல யூஸ் பண்ணக்கூடாது. ஏதாவது ஒன்று தான் யூஸ் பண்ணணும். தோ இல்லைனா பட் மட்டும்தான் யூஸ் பண்ணணும். நம்ம கரெக்ட் சென்டென்ஸில் தோ யூஸ் பண்ணியிருக்கோம். ஆஸ் த பாய் வாஸ் ஸோ வீக் ஸோ எத்தனை ஸோ ஆட் பண்ணியிருக்கோம் பாருங்கள். ஆஸ் வந்தால் ஸோ வராது. 26 ரூல். Phrases like due to, owing to, in spite of, in the event of, in case of, because of, etc. do not take any conjunctions. இந்த மாதிரி வேர்ட்ஸ் எந்த கன்ஜங்ஷனும் எடுத்துக்காது. டியூ டு ஹிஸ் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ஹீ பாஸ் த எக்ஸாம் கிடையாது. ஹீ பாஸ் த எக்ஸாம் தான் கரெக்டான ஆன்சர். ரூல் நம்பர் 27. அட்வர்ப்ஸ் லைக் ஆல்வேஸ், ஃப்ரீக்வென்ட்லி, hardly, never, rarely, seldom, scarcely, mostly, sometime, etc. are placed before the verb if it is a main verb and are placed after the verb if it is a be verb. பாருங்க, mostly, etc. are placed before the verb if it is a main verb. main verb இருந்துச்சுன்னா verbுக்கு முன்னாடி, அப்படி இல்லைன்னா verbுக்கு அப்புறம். the train are often late. இதுதான் கரெக்டு. the trains often are late வராது. my friend always is cheerful. my friend is always cheerful. main verb இருந்தால் எப்படி யூஸ் பண்ணணும், பி ஃபார்ம் ஆஃப் த வேர்பாக இருந்தால் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இந்த 27th ரூல். மெயின் வேர்பாக இருந்துச்சு அப்படின்னா ஆர் பிளேஸ்ட் பிஃபோர் த வேர்ப் இஃப் இட் இஸ் அ மெயின் வேர்ப். மெயின் வேர்பாக இருந்துச்சுன்னா முன்னாடி ஆட் பண்ணுவோம். பி ஃபார்ம் ஆஃப் த வேர்பாக இருந்தால் அதுக்கப்புறம் ஆட் பண்ணுவோம். ப்ரெசன்ட் ஃபார்ம் ஆஃப் வேர்ப் கம்மிங் ஆஃப்டர் தேர்ட் பர்சன். டென்ஸ் வந்து நம்மளுக்கு ரொம்ப டீட்டெயிலாக பார்த்துருக்கோம் டென்ஸை. இருந்தாலும் இது எரர் ஸ்பாட்டிங்கில் ஒரு சின்ன ஹிண்ட். ஆஷா அப்படிங்கிறது சிங்குலர், தேர்ட் பர்சன் சிங்குலர், அதனால் வேர்ப் வித் எஸ். ஹீ அப்படிங்கிறது தேர்ட் பர்சன் சிங்குலர், அதனால் வேர்ப் வித் ஈஸ். அடுத்து ஹீ ரீட்ஸ் அ ஷார்ட். அப்போ தேர்ட் பர்சன் சிங்குலர் தானே, ஏன் ரீட்ஸ் கரெக்ட் இல்லைன்னு சொல்கிறீங்க அப்படின்னா பின்னாடி நவ் அப்படிங்கிற க்ளூ வேர்டு வந்திருக்குது. அது ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸை டினோட் பண்ணுறதுனால உங்களுக்கு ஐஎன்ஜி வரணும். கண்டினியூஸ் டென்ஸ்னாவே ஐஎன்ஜி வரணும். அதனால் ஹீ இஸ் ரீடிங் நம்ம இங்கே யூஸ் பண்ணியிருக்கோம். இதை பற்றி டீட்டெயிலான வீடியோ நம்ம தனியாக போஸ்ட் பண்ணியிருக்கோம், அதை பார்த்துக்கோங்க. த கிளாஸ் கம்மிங் ஆஃப்டர் ஆஸ் எஃப் ஷுட் டேக் த வேர்ப் வேர். He behaves as if he were rich. He behaves as if he were intelligent. He behaves as if he were generous. இந்த மாதிரி behaves as if வர இடத்துல ஹீக்கு அப்புறம் ஈஸ் வராது, வேர் தான் வரும். இதுவும் நம்மளுக்கு டீட்டெயிலான வீடியோ இருக்குது. கண்டிஷனல் கிளாஸஸ்க்குரிய வீடியோ, டேகுக்குரிய வீடியோவும் தனியாக இருக்குது, அதுவும் நீங்கள் பார்த்துக்கோங்க. இருந்தாலும் இதெல்லாம் இந்த டாபிக்ஸ் எல்லாமே கவர் பண்ணால் தான் நம்மளால் எரர் ஸ்பாட்டிங் பண்ண முடியும். அதனால் கொடுத்துருக்கோம். சென்டென்ஸ் வித் வேர்ட்ஸ் லைக் நெய்தர், நன், nobody, scarcely, hardly, little and few are treated as negative statement, so they are followed by positive tag. அது உங்களுக்கு எக்ஸம்ஷன் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னாவே ஈஸியாக எரர் ஸ்பாட் பண்ண முடியும்னு சொன்னதால நான் எக்ஸம்ஷன்ஸ் மட்டும் கொடுத்துருக்கோம். நாட் வந்துச்சுன்னா டேக் பாசிட்டிவ், நாட் வரலன்னா அப்படின்ற ஒரு ரூல் இருக்குது இல்லையா, அதை தாண்டி இந்த சென்டென்ஸில் நாட் இருக்காது. ஆனால் இந்த வேர்டெல்லாம் நாட் அப்படிங்கிற சென்ஸ் மீனிங் கொடுக்கும். அப்போ டேக் பாசிட்டிவ் ஆயிரும். சென்டென்ஸில் நாட் இல்லைன்னா கூட டேக் வந்து பாசிட்டிவ் டேக் ஆயிரும். அப்படிங்கிறதுக்காக தான் நாம் இந்த எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கோம். கண்டிஷனல் கிளாஸ் திரும்ப
If it rains, we would cancel the match. Rains அப்படிங்கிறதுனால will. Present வந்துச்சுன்னா will. Past வந்துச்சுன்னா would. ஆனால் இங்கே heats ice, it will melt. If you heat ice, it melts. ஏன்னா இது scientific truth. இது one of the exemptions. Had come, would have. இது third form. மொத்தமாக 3 ரூல் தான் கண்டிஷனல் கிளாஸில். எக்ஸம்ஷனும் நம்மளுக்கு நிறையா கொடுத்துருக்கோம். அதையும் டீட்டெயிலாக பார்த்துக்கோங்க. Question tag, few modes. Incorrect. Everyone has a rose, doesn't he? Everyone has a rose. Do they? Everyone has வந்திருக்கு இங்கே. ஆனால் இங்கே டஸ் வரல. do they. everyone அப்படின்னு வந்தால் தே தான் யூஸ் பண்ணணும். அப்போ தே வந்துச்சுன்னா டஸ் யூஸ் பண்ண முடியாது. he she இதுக்கு மட்டும்தான் டஸ் அப்படிங்கிற வேர்டு யூஸ் பண்ண முடியும். அதுவும் டென்ஸில் கொடுத்துருக்கோம், நம்ம பார்த்துக்கோங்க. ஏன்னா எப்போவுமே தேர்ட் பர்சன் சிங்குலர் தான் வேர்ப் வித் எஸ். தே கூட நம்ம டூ தான் யூஸ் பண்ண முடியும். அதனால் டூ தே. ஐ ஆம் அ டீச்சர். ஆமின் டை கிடையாது, ஆர்இன் டை. யூசேஜ் ஆஃப் கரெக்ட் வேர்ட்ஸ் அண்ட் எக்ஸ்பிரஷன்ஸ். ராங் டு சே, ரிட்டன் பேக் சொல்லக்கூடாது, ரிட்டர்ன்ட். கம் பேக் சொல்லணும். வெயிட்டிங் ஃபார் சொல்லக்கூடாது, அவைட்டிங் இல்லைனா வெயிட்டிங் ஃபார். பாப்புலர் among the people, பாப்புலர் ஆர் ஃபேமஸ் among the people. பாப்புலர் சொன்னால் ஓகே, அப்படி இல்லை ஃபேமஸ் among the people சொல்லலாம். கசின் பிரதர், கசின் சிஸ்டர் சொல்லக்கூடாது. கசின்னாவே அவ்வளோதான் நம்மளுக்கு ரிலேஷன்ஸ். எய்ம் டு இல்லை எய்ம் அட். ரூல் நம்பர் 34 பாருங்கள். சம் verbs லைக் ஹேவ், ஓன், பொசஸ், பிலாங், வாண்ட், லைக், அண்டர்ஸ்டாண்ட், அப்பீல், சீம்ஸ், etc. should not be used in progressive tense. Progressive tense na continuous tense. Continuous tense la இதெல்லாம் யூஸ் பண்ண மாட்டோம். I am wanting a pen யூஸ் பண்ண மாட்டோம். I want a pen. I have a pen. I possess a pen. He belongs. இந்த மாதிரி இதெல்லாமே continuous tense யூஸ் பண்ணக்கூடாத வேர்ட்ஸ். continuous tenseல யூஸ் பண்ணக்கூடாத வேர்ட்ஸ். when 3 persons, இது ரொம்ப இம்பார்ட்டண்ட், ரொம்ப கன்ஃபியூசிங்கான ரூல். இது கண்டிப்பாக ரொம்ப கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கணும். when 3 pronouns டிஃப்ரெண்ட் பர்சனாக இருந்துச்சுன்னா ஆர் யூஸ்ட் இன் த சேம் சென்டென்ஸ், தே ஆர் அரேஞ்ச்ட் இன் ஆர்டர். செகண்ட் பர்சன், தேர்ட் பர்சன், ஃபர்ஸ்ட் பர்சன். இப்போ பாருங்கள், யூ ஹீ ஐ. யூ ஹீ ஐ மஸ்ட் அட்டெண்ட் த செமினார். 3 பர்சனும் டிஃப்ரெண்ட் பர்சன்ஸாக இருந்துச்சுன்னா, when 3 pronouns டிஃப்ரெண்ட் பர்சனாக இருந்து ஆர் யூஸ்ட் இன் த சேம் சென்டென்ஸ், த சென்டென்ஸ் கன்ஃபஸஸ் அ கில்ட். மேலேயும் இருக்கிற சென்டென்ஸும் கீழே இருக்கிற சென்டென்ஸும் ஒரே மாதிரி தான் இருக்குது. ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு கில்ட்டை கன்ஃபஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. இப்போ கன்ஃபஸ், கில்ட், ஃப்ளா, சின் இந்த மாதிரி வேர்ட்ஸ் வந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல நம்ம ஃபஸ்ட் பர்சன், செகண்ட் பர்சன், தேர்ட் பர்சன் யூஸ் பண்ணுவோம். அப்படி இல்லைன்னா 2 3 1. 2 3 1 மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அது தவிர கில்ட் அப்படிங்கிறது வேர்டு ஞாபகம் வச்சுட்டு அதுக்கு ரிலேட்டடான வேர்ட்ஸ் வந்துச்சுன்னா 1 2 3 as usual. ஃபஸ்ட் பர்சன், செகண்ட் பர்சன், தேர்ட் பர்சன் அந்த ஆர்டரில் நம்ம கொண்டு வந்துடுவோம். 3 பர்சன்ஸும் வந்துச்சுன்னா, 3 ப்ரோனவுன்ஸும் வந்துச்சுன்னா, டிஃப்ரெண்ட் பர்சன்ஸாக வந்துச்சுன்னா, 3 ப்ரோனவுன்ஸ் வந்து அது டிஃப்ரெண்ட் பர்சன்ஸை டினோட் பண்ணுச்சுன்னா நம்ம இந்த ஆர்டரை யூஸ் பண்ணுவோம். அதுக்குரிய எக்ஸசைசஸ் பாருங்கள். எரர் ஸ்பாட்டிங்குரிய எக்ஸசைசஸ். ஸ்பாட் த எரர் அண்ட் கரெக்ட் த சென்டென்சஸ். I can agree to, agree with. இது உங்களுக்கு காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு உரிய மாதிரி பேட்டர்ன் அந்த மாதிரி கொடுத்துருக்கோம். இப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு பார்த்துக்கோங்க. சம் 20 சென்டென்சஸ் கொடுத்துருக்கோம். அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு எரர் ஸ்பாட் பண்ணி பாருங்கள். எந்த இடத்துல எரர் இருக்குது அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன்ஸும் கீழே இருக்குது. ஆப்ஷன் ஏன்னு கொடுத்துட்டு பர்க்ஸ் மீன்ஸ் பெனிஃபிட், விச் இஸ் ராங், கரெக்ட் வேர்ட் இஸ் டிஸ்அட்வான்டேஜஸ் ஆர் ட்ராபேக் அப்படிங்கிறது அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன்ஸோடு இருக்குது. இது காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு அப்படியே நீங்கள் பார்த்துக்கோங்க. ஏன்னா அதுக்குரிய
சொல்யூஷனும் அதிலேயே இருக்கு. தேங்க் யூ.